தன்னோட ஆட்சியில நடந்துட்டு இருக்க அநியாயங்களை மறைக்க, அக்கிரமங்களை மறைக்க, அட்டூழியங்களை மறைக்க, ஆணவ படுகொலைகளை மறைக்க, ரோட்ல வெட்டி கொல்றானுங்க. ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், பச்சை குழந்தை 5 வயசு பிள்ளைய கூட வெட்டி கொண்டிருக்கானுங்க. அப்பாவையும் மகனையும் சேர்த்து நேத்து 3 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு 65 வயசு பாட்டிமார் வரைக்கும் கெடுத்து கொல்லப்படுறாங்க. பாலியல் ரீதியாக கெடுத்து வன்புணர்வு செஞ்சு, கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொண்டுட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணனுமாக அத்தனையும் அரங்கேறிட்டு இருக்குது. ஒரு நாள் போறது ஒரு யுகமா போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு. அவ்வளவு கெட்ட விஷயங்கள், அவ்வளவு அராஜக போக்கு, இத்தனையும் மறைக்கிறதுக்கு இந்த முதல்வர், தன்னுடைய தனிப்பட்ட பலகீனங்களையும் மறைக்கிறதுக்கு இந்த முதல்வர் ஜோசப் விஜய், இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணிருக்காரு. மக்களை டைவர்ட் பண்ணிடணும். டேக் டைவர்ஷன் மாதிரி மக்கள் இத பத்தி பேசக்கூடாது. இவருடைய இந்த அராஜக நாசமா போன இந்த கேடுகட்ட இந்த ஆட்சியினுடைய அவலங்களை பேசக்கூடாது. இந்த மீடியாவும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி, உடனே டைவர்ட் ஆகி உடனே மீடியாவை என்ன பண்ணிடுவாங்க, இன்னைக்கு என்ன நடக்குது, ஹாட் நியூஸ், பிளாஷ் நியூஸ், இதை போடு, இத பத்தி டிபேட் பேசு அப்படின்னு அவனுங்களும் போக்கஸ் பண்ணிடுவானுங்க. மக்களும் உடனே ஐயோ அப்படின்ற மாதிரி இப்படி திரும்பிடுவாங்க. இதுக்காக இந்த மாதிரி சீப்பான ஒரு அரசியல் யுக்தியை கையாண்டுட்டு இருக்குது இந்த தாவேக அரசாங்கம். இதே மாதிரி மட்டும் இந்த மாதிரி அவதூறுக்கெல்லாம் ஒண்ணுங்களெல்லாம் பிடிச்சு உள்ள போடணும்னா இன்னைக்கு இந்த கவர்மெண்ட்ல இருக்கிற எவனுமே இருக்க மாட்டான். இந்த தாவேக அரசாங்கமே இருக்காது. அத்தனை பேரையும் தூக்கி உள்ள போட்டு முட்டிக்கு முட்டி தட்டி இருந்தா 6 மாசத்துக்கு முன்னாடியே இன்னைக்கு இந்த அநியாயம்லாம் நடந்துட்டு இருக்குமா? இந்த மாதிரியான கேடுகட்ட ஒரு ஆட்சியை, இந்த அவலங்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அனுபவிச்சிருப்பாங்களா? கரூர் விஷயத்திலே தூக்கி உள்ள வச்சிருந்தா இன்னைக்கு முதல்வர் நாற்காலியில உட்கார்ந்து இருக்க முடியுமா திரு விஜய் அவர்களே? 43 உயிர் போறதுக்கு காரணமான நீங்க, உங்க அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இன்ன வரைக்கும் என்ன பேசுறான்? ஒரு பொய்ய திரும்ப 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 பேசினா அது உண்மையாயிடும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் அந்த ஆளு. கரூர் விஷயத்துக்கு திமுக தான் காரணமா, கொண்டு குவிச்சமா. ஒரு ஆதாரம் உங்க ஆட்சி தானே நடக்குது, லா அண்ட் ஆர்டர் உங்க கையில தானே இருக்கு. ஒரு ஆதாரம் இருக்கடா, எங்க தூக்கி உள்ள வைடா, யார் தான் செஞ்சாங்கன்னு பாப்போம், தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்பதான் திமுகவும் திமுகவின் சட்டத்துறையும் முன்னாள் முதல்வர் அவர்களும் இன்னைக்குதான் முழிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் முழிச்சிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளா. இதே விழிப்புணர்வு, இதே ரோஷம், இதே இது போன ஆட்சியிலே நடந்திருந்தா, இந்த நாகரிக அரசியல் பண்ணி நாசமா போகாம இருந்தா இன்னைக்கு நாடும் நாசமா போயிருக்காது, இந்த கவர்மெண்ட் வந்திருக்காது, இந்த நாட்டு மக்கள் நல்லா இருந்திருப்பாங்க. இப்ப ஒண்ணு கெட்டு போல, கழுத்துக்கு மேல கத்தி தொங்கிக்கிட்டு தான் இருக்கு இவனுங்களுக்கு. கண்டிப்பா விடிவு காலம் இருக்கு, கண்டிப்பா ஃபுல் ஸ்டாப் இருக்கு, கண்டிப்பா நடக்கும், நல்லதே நடக்கும். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதே நடக்கும்.